அதாவது இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் மாநில மாவட்ட அளவிலான கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று 11 மணி அளவில் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த கூட்டணி கட்சியிலும் இடம்பெறாமல் இருக்கும் பிரேமலதா, ஓபிஎஸ் ஆகிய இருவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இணைப்பதை பற்றியும் ஆலோசிக்க உள்ளதாகவும் முக்கியமாக கூறப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் பிரதமர் தலைமையில் நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக அரசியல் கட்சிகளுக்கிடையே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர் ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில் இன்று மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியும் சில தினங்களுக்கு முன்பாக அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி வழங்கப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் மக்கள் சந்திப்பு, தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் ஆணையம் வழங்கிய விசில் சின்னத்தை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் பணிகள், வருகின்ற சட்டமன்ற தேர்தலை குறித்தும் மற்ற கட்சி பணிகளை குறித்தும் முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக எந்த கூட்டணியிலும் இடம்பெறாமல் இருக்கும் ஓபிஎஸ், பிரேமலதா இவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இணைப்பதை பற்றியும் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதை பற்றிய முக்கிய அறிவிப்புகளையும் விஜய் இன்று வெளியிடுவாரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி குமார்.